ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பர்த்டேக்காக நான் செஞ்சுருந்த ரோஸ் மில்க் கேக் ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 100 கிராம் மைதா சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 100 கிராம் பவுடர்ட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னும் நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் ரோஸ் சிரப்பும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பிங்க் கலர் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு 3 ட்ராப் ஜெல் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து சலிச்சு எடுத்த மைதா, 30 ml ரீஃபைண்ட் ஆயில், 60 ml காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். சலிச்சு எடுத்த மைதாவை 3 போர்ஷனாக பிரித்து சேர்த்துக்கிறேன். மைதாவை சேர்க்கும்போது கொஞ்சம் ஆயில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டரை லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹை ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேக் ரொம்ப ஹார்டாக வந்துடும். அதனால் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட இதை கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை நல்லா கலந்துக்கிறேன். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது 6 இன்ச் கேக் பேனில் சேர்த்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கோட ஒவ்வொரு லேயரையும் வெட் பண்ணுறதுக்காக ரோஸ் மில்க் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு இதை ரெடி பண்ணி எடுத்த ரோஸ் மில்க் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் விப்பிங் க்ரீம் கூட பவுடர்ட் சுகரும் ரோஸ் சிரப் 1 டேபிள் ஸ்பூனும் கொஞ்சமாக பிங்க் ஜெல் கலரும் சேர்த்து நான் விப்டு க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதையும் ரோஸ் மில்கால் நான் வெட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே சமயம் சைட்லேயும் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து தேர்ட் லேயர் வச்சுட்டு மறுபடியும் ரோஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த கேக்கில் நான் நட்ஸ் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நட்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயர்லையும் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் இதில் க்ரீம் சேர்த்துட்டு க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா க்ரீம் சேர்த்து ஃபைனல் கோட் கொடுத்து முடிச்சிடுறேன்.
பேலட் நைஃபை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ராப்பர் வச்சு சைடில் டிசைன் கொடுத்துக்கிறேன். இந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணாமல் வேஃபர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பர்த்டே கேக்குனாலே விஷஸ் எழுதினா தான் அது கம்ப்ளீட் ஆகும். இப்போ கேக்குக்கு மேலே நான் விஷஸ் எழுதிக்கிறேன். என்னோடய பர்த்டேக்கு நானே கேக் பண்ணுறேன் அப்படின்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.